Morning. May I come in, sir? Hey Mukund, welcome back. How are you? I'm fine, sir. Thank you. Have a seat. Thank you. How was your vacation? Hope you enjoyed it. Yes, sir. I did. என்னோட மெசேஜ் பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு தான் சார் வந்தேன். Mukund, listen. This is a very important assignment for us. This is a joint operation between UK and the India Intelligence Services. வேர்ல்டில் இருக்கிற டாப் 3 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் இது. ப்ராஜெக்ட் Black and White. ரீசெண்டாக பாரிஸ் அண்ட் பிரசல்ஸில் நடந்த குண்டுவெடிப்பெல்லாம் இந்த ப்ராஜெக்டோட ஒரு பைலட் வெர்ஷன். மெயின் ப்ராஜெக்ட் இனிமே தான் வரப்போகுது. இந்த ப்ராஜெக்ட் டார்கெட் பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ். இதுக்காக அவங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் இன்டர்நெட், இமெயில்ஸ், சேட்ஸ், ஃபோன் கால்ஸ். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நிறைய சைக்காலஜிஸ்ட் ஆர் ஆன் த கிரவுண்ட். சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசலாம், என்ன பேசலாம், அவங்கள எப்படி இந்த இயக்கத்துக்குள்ளே சேர்க்கலாம், இதுக்கு மட்டும் 1 வருஷம் இன்டென்சிவாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தனியாக, பாய்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தனியாக, படித்தவங்கிட்ட படிக்காதவங்கிட்ட, இப்படி தனித்தனியாக ஸ்பெஷலிஸ்ட் குரூப் செட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பிரெயின் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் அவங்க 10% சக்சீட் பண்ணால் கூட போதும், வேர்ல்டில் இருக்கிற எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் பாம் பிளாஸ்ட் நடக்கும். ஸோ இட்ஸ் க்ரூஷியல் டு ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் கம்ப்ளீட்லி. அவங்க டார்கெட் 20,000 பேரை சேர்க்கறதுனா நம்ம டார்கெட் ஒருத்தரை கூட சேர விடாமல் பண்ணுறது. தட்ஸ் ஆர் ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் கல். Is that clear, Mukund? 100%, sir. Very good. Come, let's go for a coffee. இந்த ப்ராஜெக்ட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இருக்குது. You are deployed as a special agent in our Zone 1 London. UK SIS has given complete access to you. You can trace phone calls, chats, messages, anything on the internet. வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் you're an IT employee over there. லண்டன் போனதும் நம்ம சீனியர் ஆஃபீஸர் கௌதமை காண்டாக்ட் பண்ணுங்க. He has made all the arrangements for you. Any questions? No, sir. All clear. Good. Stay focused. All the best. Hello, Gautam here. Good afternoon, sir. Mukund here. Hey Mohan, welcome. How was your journey? All good, sir. Thank you. Mohan, உங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஆல் ரைட். Will do, sir. And I'll soon call you. Okay? Bye. Hi. I want to go to Regus. Great, okay. This is your pass. You need to go in the lift and go to the 2nd floor. Thank you. Okay. மச்சி, பாஸ் யாரு? புதுசாக இருக்காப்புல? டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காப்புல. ஃபேஷன் ஷோக்கு எதுவும் போகலையோ? பார்த்து பேசுகிற தமிழால் இருக்க போகுது. அதெல்லாம் பார்த்தாலே தெரியல மச்சி, கோகோனட்டுன்னு. டேய், தமிழ்லேயே தேங்கான்னு சொல்லுடா. கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்காப்புல, ஏதாவது பெரிய பொசிஷனில் இருப்பாப்புலையோ? மச்சி, இந்த ஊரில் டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற வரைக்கும் எல்லாரும் கோட் சூட் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒருத்தனை எடை போடவே முடியாது மச்சி.
நீ வேணா பாரு, நம்மளு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வழியே இல்லாத ஒரு வேலையை சின்சியராக செய்வாப்புல. வருஷம் நமக்குன்னு ஒருத்தன் வந்து சிக்கிடுறான் மச்சி. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் நீங்கள் பேசுனதெல்லாம் நல்லா புரிஞ்சுது. ஆனால் அந்த கோகனட்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன? பாஸ், நீங்கள் தமிழா? சாரி பாஸ் தெரியாமல் சொல்லிட்டோம் பாஸ். மன்னிச்சிடுங்க பாஸ். சரியா மன்னிச்சிட்டேன். ஆமாம், இந்த கோகனட்னா என்னையா? அதாவது இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த நம்ம இந்தியன்ட்ட கோகனட்னு சொல்லுவோம் பாஸ். ஏன் இப்படி சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை பாஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே நம்மள மாதிரியே இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க பழக்க வழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேலைக்கார மாதிரி இருக்கும். வெளியில் இருக்கிறோம் கோகனட். ஆமாம், இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் நினைக்கிற மாதிரி நான் கோகனட்டும் இல்லை, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. ஆமாம் பாஸ், நீங்கள் சப்ளை சைடா கிளைண்ட் சைடா? கிளைண்ட் சைட். கிளையண்ட் சைடா? என்ன ரோல் பாஸ்? ஏன்? இன்ஃபோ செக்யூரிட்டி லீட். பாஸ் சாரி பாஸ், மன்னிச்சிருங்க பாஸ். யோ, என்னையா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? அப்படி இல்லை பாஸ், எங்கள் அப்பா டக்கர் மேனேஜருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா இதே காரணம் வச்சு ஒரு 10 வருஷம் ஆப்ரேஷனில் கை வச்சுருவார் பாஸ். அப்பா டக்கரா? இங்கே பாருங்க, காட்டுறேன் பாருங்க. சத்தியமாக இவர் இல்லை, கொஞ்சம் பொறுங்க. Hey, good morning, Michael. How are you? Good, thanks. How are you? Everything going good? Hope you remember what deadline tomorrow. Yeah, I know that. No problem. I don't want surprises, Venkat. No issue. Nothing. Let's see tomorrow. Best of luck. Hi, good morning. Good morning. Hi, Priya. Good morning. Have you done that work, Priya? Yes. Very good. I know I can do it. குட் மார்னிங் பாஸ். என்னப்பா சீக்கிரம் மாட்டீங்க போல இருக்கு. நாங்கள் எப்பயும் வர டைம் இதான் பாஸ். சரி, வந்து என்ன புண்ணியம், வேலையை முடிக்கணும்ல. நாளைக்கு தான் டெட்லைன், தெரியுமா? நாளைக்குள்ளையா? சான்ஸே இல்லை. ஆர்எஃப்சி அப்ரூவ் ஆகிறதுக்கே 2 நாள் ஆகும். என்னையா சொல்ற? ஆர்எஃப்சி அப்ரூவ் ஆகலையா? நான் கஷ்டமாக கேட்டேன், என்னையா பதில் சொல்றது? ஆர்எஃப்சி அப்ரூவ் ஆகலன்னு சொல்லுங்க. பொறுப்புலாம் பேசாதடா, பொறுப்புலாம் பேசாத. குட் மார்னிங் கைஸ். 6.5 மணி நேரம் பேச போகிறோம். டெடிகேஷன் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? டெடிகேஷன் என்னன்னு தெரியுமா? பாரு, இந்த லண்டன் டூரில் அவன் எப்படி ஜாகிங் போட்டு பொறுப்பாருங்க. பாஸ், நான் வேணா ஜாகிங் போயிட்டுமா பாஸ்? டே, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியாடா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாதா? ஏன் அவர் இப்படி வருது எடுக்கிறீங்க? இல்லைன்னா அவர் எங்கள் மூலையும் நக்கிடுவார் பாஸ். கக்கூஸ் போகிற இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கிறான் பாஸ். நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர், அழக்கூடாது. டேய், வந்த வேலையை பாடுற போட. நிம்மதியா பார்த்துட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஹலோ சார். Hello, Mukund. எப்படி இருக்கீங்க? ஐம் குட் சார். அண்ட் யூ? Good, Mukund. How are things? All are going as per plan, sir. I have become a complete IT professional now. Excellent, Mukund. முக்கியமாக மிடில் ஈஸ்ட், சவுத் அமெரிக்காலேருந்து வர கால்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். Sure, sir. And Middle East, South America மட்டும் இல்லை, I'm going to keep an eye on everyone, including the person next to me. Good, Mukund. Good. Keep it up. Thank you. Bye. Bye. ஹலோ பாஸ். பிஸியா பாஸ்? ஆமாம். 11 மணி ஆச்சு, காஃபி கொண்டு போகலாமா? 5 minutes, yeah. பாஸ், 11 மணி ஆச்சு பாஸ், காஃபி சாப்பிட போகலாம் பாஸ். போலாமே.
ஹலோ மோகன், எப்படி இருக்கீங்க? ஹலோ வெங்கட், how are you? ஐம் ஃபைன், மச்சி தேங்க்யூ. ஜம்போ எங்கே போனாலும் வந்துடுறானே. முகன், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இவங்களோடலாம் சேராதீங்க, மோசமான பசங்க. ஆமாம் பாஸ், நீங்கள் அவர் கூடயே சேருங்க. ஏன்னா அவர் தான் ரொம்ப நல்லவர். என்ன வெங்கட், பசங்களுக்கு அப்ரைஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க போல இருக்கு. ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. பாஸ் நல்லவருன்னு தானே பாஸ் சொன்னோம். அடங்குங்கடா. அப்புறம் முகன், இந்த வீக்கெண்ட் என்ன பிளான்? ஒன்றும் பெருசாக இல்லை வெங்கட். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லண்டனில் இருக்கா. நாளைக்கு மத்தியானம் சாப்பிட கூப்பிட்ருக்கா. அங்கே போகணும், அவ்வளோதான். பாஸ், வீட்டு சாப்பாடா? நாங்களும் வரலாமா? டே, அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போறாரா? சாப்பாடுனா அழகிறியடா. உனக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையாடா? உங்கள் டீமில் இருக்கோம், அதெல்லாம் எங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா பாஸ்? தட்ஸ் ஓகே, நம்ம எல்லாருமே போகலாம். வெங்கட், நீங்களும் வரீங்க? நீங்களாம் கம்பல் பண்ணி கூப்பிடுறீங்க, இப்போ நானும் தண்ணி கழிக்க முடியுமா? அவர் கம்பல் பண்ணவே இல்லையே பாஸ். டே, வந்து அரை மணி நேரம் ஆச்சு, வேலையை பார்க்க. எந்திரி. டீ, உனக்கு முன்னே தனியாக சொல்லுமா? கிளம்பு. ஹலோ, இந்த வெக்கமான சூடு சொரணை பற்றி பேசுனது நீங்கள் தானே சார்? ஏய் முகன், வா. என்னடா ஆளே மாறி போயிட்ட? வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. இல்லை, இவங்கெல்லாம் என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானே கண்டுபிடிக்கிறேன். இது வெங்கட், இவங்க ரெண்டு பேரும் அந்த கோகனட் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட். எலி, எங்க பசங்க வீட்டுக்காரலாம் எங்க? பாஸ் எலியலையும் கூப்பிடுறீங்க, உண்மையாகவே உங்கள் பேர் எலியா? ஐயோ, அவங்க பேர் எலியெல்லாம் இல்லையா, எழில். நாங்க சும்மா எலின்னு கூப்பிடுவோம். வாவ், என்ன அருமையான தமிழ் பேருங்க. அதை ஏங்க இப்படி கூப்பிடுறீங்க? அப்புறம் யாருங்க தமிழெல்லாம் பேர் வைப்பா? ஆமா எலி, பசங்க வீட்டுக்காரலாம் எங்கன்னு கேட்டனே. பசங்க கார்டன்ல இருக்காங்க. வெற்றி ஜெர்மனிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருக்காரு. என்ன கான்ஃபரன்ஸ்? ஜிஎம்ஓ கான்ஃபரன்ஸ். ஜிஎம்ஓ அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், அதாவது மரபணு மாற்றப்பட்ட உயிர்கள். ஏதாவது புரியுதா? சுத்தமா புரியல. ஆனா எலி, பயங்கரமா பசிக்குது, சாப்பிடலாமா? ஓகே, பசிச்சாதான் சாப்பிடணும், பசிக்கிறப்பவே சாப்பிடணும். சாப்பாடு ரெடி, சாப்பிடலாமா? யாழ்னியுவா, உள்ள வாங்க. என்ன பாஸ், உங்க வீட்டுக்குள்ளே கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க? டேய், வந்த இடத்துல ஆரம்பிச்சேடா. யாழ்னியுவா, இந்தாங்க அங்கிளுக்குலாம் அந்த ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் கொடுங்க. Hey Yalni, Eva, how are you? Fine, uncle. எங்க வீட்ல டைனிங் டேபிள்லாம் கிடையாது, எல்லாரும் தரையில உட்கார்ந்து தான் சாப்பிடணும், சரியா? என்ன எலி, கீழே உட்கார்ந்து சாப்பிடணுமா? பனிஷ்மெண்ட் மாதிரில இருக்கு. தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது நம்மளோட மரபு. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா உனக்கு? என்னங்க இது மண்பானை மாதிரி இருக்கு? இது மண்பானை மாதிரி இல்லைங்க, மண்பானையே தான். லண்டனில் மண்பானை சமையலா? சூப்பருங்க. ஆமாங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஹை குவாலிட்டி குக்வேர் கூட நம்ம மண்பானைக்கு ஈடாகாது. பின்னாடி ஏதோ சயின்ஸ் ஒளிஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இருக்குங்க, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இப்போ எல்லாரும் சாப்பிடலாம். முட்டைக்கருப்பன் சாதம், கம்பு சோறு, குதிரைவாளி கொள்ளு பொரியல், சுண்டவத்தல் குழம்பு. என்னங்க என்னென்னவோ சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு மட்டும் இல்லை சந்தோஷ், நம்ம ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. இதெல்லாம் சிறுதானியங்கள், இங்கிலீஷில் வந்து இதை மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க.
கம்பு, திணை, சாமை, கேழ்வரகு, குதிரைவாளி இதெல்லாமே வந்து நம்மளோட சிறுதானியங்கள். இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்மளோட தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அரிசி அரிசி அரிசி, அதை விட்டால் சப்பாத்தி. அந்த காலத்தில் கருடன் சம்பா, மாப்பிள்ளை சம்பா, குரக்கன் அரிசி அப்படின்னு நம்மக்கிட்ட 24 வகையான அரிசி ரகங்கள் இருந்தது. ஆனால் இப்போ பசுமை புரட்சிங்கிற பேரில் அது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா IR20, IR50 அப்படிங்கிற ஹைப்ரிட் வெரைட்டி மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லாமே ரைஸ் தானேங்க. பழைய அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் என்னங்க வித்தியாசம்? நிறைய இருக்குங்க, நிறையவே இருக்கு. நம்மளோட அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் உரம் வச்சா செத்து போயிடும், வளராது. ஆனா இப்ப இருக்கிற இந்த IR20, IR50, கோதுமை அந்த ரகங்கள் எல்லாம் உரம் வச்சா மட்டும்தான் வளரும். அதாவது அது உரத்தை வச்சா உரத்தை சாப்பிட்டு நல்லா வருது, அதை நம்ம சாப்பிடுறோம். We can say like this, fertilizers are converted as food indirectly. அது மட்டும் இல்லாம நம்மளோட நெல் ரகங்கள் சிறுதானியங்கள்ல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஆனா இப்போ இருக்கிற நெல் ரகங்கள் கோதுமையில இருக்கிறது ஜஸ்ட் கார்போஹைட்ரேட். இது ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜியை பர்ஸ்ட் பண்ணும். ஸோ அதனால நமக்கு நிறைய இன்சுலின் தேவைப்படாது. ஆனா கார்போஹைட்ரேட்டுக்கு நிறைய இன்சுலின் தேவைப்படும். பிகாஸ் எனர்ஜியை இட் வில் பர்ஸ்ட் அவுட் அ லாட். அதனால தான் நிறைய பேருக்கு டயபெட்டிக் இஷ்யூ வருது. You know what? India is the diabetic capital of the world today. நம்ம பாட்டிய காலத்துலலாம் டயபெட்டிக்ஸ் கிடையாது. ஆனா இந்த ஜெனரேஷன்ல எல்லாத்துக்கும் டயபெட்டிக்ஸ் இருக்கு. This is not a genetical issue. இதை பத்தி எனக்கு அதை திங்க் பண்ணிருக்கீங்களா? சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம பாரம்பரிய பயிர்களை எல்லாம் மறந்தோம், சர்க்கரையில் விழுந்தோம். அதுதான் நடந்துச்சு. சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். எங்க தாத்தா ஜெனரேஷன்ல யாருக்குமே டயபெட்டிஸ் இல்ல, எங்க அப்பா ஜெனரேஷன்லயும் இல்ல. இப்ப எங்க ஜெனரேஷன்ல பார்த்தா திடீர்னு எங்க தங்கச்சிக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்டா இதெல்லாம் நார்மல் தான், ஸ்ட்ரெஸ்னால வர்றது, நீங்க ரைஸ் சாப்பிடாதீங்க சப்பாத்தி சாப்பிடுங்கிறாங்க. எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சர்க்கரையில இருந்து விடுபடணும்னா முதல்ல சிறுதானிய டயட்டுக்கு போகணும். இந்த விஷயம் இப்ப இருக்கிற நிறைய டாக்டர்ஸ்களுக்கே தெரியல அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஸோ முதல்ல உங்க தங்கச்சியை சிறுதானிய டயட்டுக்கு மாற சொல்லு. அதுக்கப்புறம் அதோட டிஃபரன்ஸ் அவங்களுக்கே தெரியும். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஏதாவது அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டா? இல்ல நான் ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட். ஃபுட் சேஃப்டி பத்தின ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட ரிசர்ச் ஃபார்ம் வெயிட் பிரிட்ஜ்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. அப்படியே அவுட்டிங் போன மாதிரியும் இருக்கும், GM ஃபுட்ஸை பத்தி தெரிஞ்சிட்ட மாதிரியும் இருக்கும். நாளைக்கு எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? நாங்க எப்பயும் வெட்டியா தாங்க இருப்போம், ரூம்ல படுத்து தூங்க போறோம். ஏய் என்னடா எல்லாரும் சொல்லி நீ என்னையும் சேர்த்துட்டு இருக்க? ஆமாங்க, எங்க பாஸ் பயங்கர பிஸியா டிவி பார்த்துட்டு இருப்பாரு, வெட்டியா இருக்க மாட்டேன். ஏப்பா நான் ஒருத்தன் இங்க இருக்கேன், என்ன கேட்காம நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் உன்கிட்ட என்ன கேக்குறது? நாளைக்கு கண்டிப்பா நீ வர. பாஸ் நாளைக்கு நீங்களும் வரீங்க, அவ்வளவுதான். ஏங்கப்பா, என்ன இவ்வளோ பெரிய ஃபார்மா இருக்கு? ஆமா முகுந்த், 1000 acres. எல்லா GM ஃபுட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் இங்கே தான் நடக்குது. எக்ஸ்பெரிமெண்ட்ஸா? என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்? சொல்கிறேன் வாங்க. இது BT ஸ்ட்ராபெரிஸ், அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா GM ஆப்பிள்ஸ், அப்புறம் ஃபார்மோட அந்த சைடு ஃபுல்லாக BT கார்ன்ஸ் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. இந்த GMக்கும் BTக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. GMனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட், BTனா பயோடெக்னாலஜிக்கலி மாடிஃபைட் ஃபுட். ஜஸ்ட் 2 different names for the same thing. That's it. GM ஃபுட்ன்றீங்களே, அப்படின்னா என்னதாங்க? அதான் நான் நேற்று சொன்னேன்ல, நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள், சிறுதானியங்கள், பயிர் வகைகள் அப்படிலாம். இந்த கம்பு, திணை, சாமை, கார்டன் சம்பா, மாப்பிள சம்பா அப்படின்னு சொன்னீங்களே, அதானங்க? கரெக்டுங்க, சரியாக சொன்னீங்க, அதே தான். ஸோ இந்த சிறுதானியங்களை தான் நம்மளோட முன்னோர்கள் எந்த பூச்சிக்கொல்லியும் இல்லாமல், எந்த உரமும் இல்லாமல் இயற்கையான முறையில் விளைய வச்சாங்க. ஆட்டுப்புழுக்க, மாட்டு சாணம், மற்ற வகையான இயற்கை உரங்களை போட்டு விளைய வச்சாங்க. இந்த மாதிரியான ஃபுட்டை தான் நம்ம ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். இதை தான் 1950 வரைக்கும் நம்ம நாட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 1945ல் ஆல் ஆஃப் சடன் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ யூஸ் பண்ண ஒரு வெடிப்பொருள் தாங்க அமோனியா. அந்த அமோனியா thousands of tons மிச்சமாயிடுச்சு. ஸோ அதை தயாரித்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போயிட்டாங்க. அந்த டைமில் வேர்ல்டில் இருக்க எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டு ஒரு ரீசர்ச் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அதாவது என்னென்னா, இந்த அமோனியா எல்லாத்தையும் எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். அந்த ரீசர்ச்சோட விளைவு தாங்க இன்றைக்கி வேர்ல்டில் இருக்க எல்லா ஃபர்டிலைசர்ஸும். இந்த டைமில் தான்
ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் வந்து IR-20 அப்படிங்கிற ஒரு புது நெல் ரகத்தை கண்டுபிடிச்சாங்க. IRனா வேற ஒன்றும் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த நெல் அமோனியாவை சாப்பிட்டுட்டு 2 மூட்டை விளையிற இடத்துல 4 மூட்டை கொடுக்கும், 4 மூட்டை விளையிற இடத்துல 8 மூட்டை காமிக்கும். இப்போ ரிசர்ச் பண்ணிட்டாங்க, நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து அவங்களோட டார்கெட் எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் they have chosen some countries from Asia and Africa. ஸோ அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ண ஒன் ஆஃப் த கண்ட்ரி தாங்க நம்ம இந்தியாவும். இந்த நெல் ரகங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிது. அதே டைமில் ஃபர்டிலைசர்ஸோட விற்பனையும் நல்ல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாம் நோயாளிகளாக மாறிட்டோம். இதெல்லாம் எப்படி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு? இந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸே இதுதான் முகந்த். நம்மள மாதிரி படித்தவங்களுக்கே இதெல்லாம் தெரியலையே, பாமர மக்கள் விவசாயிகளுக்கெல்லாம் இதை பற்றி என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்த நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இயற்கை விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் பாடுபட்டாரு. அவரோட நிறைய வீடியோஸ் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. வி மஸ்ட் வாட்ச் இட். சரி, இதுக்கும் இந்த ஜிஎம் ஃபுட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸையும் ரீசர்ச்சையும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. 1 by 1 அடுத்தடுத்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. லைக் பசுமை புரட்சி 1, பசுமை புரட்சி 2, அதுக்கப்புறம் வெண்மை புரட்சி, அதாவது ஒயிட் ரெவல்யூஷன். நம்ம நாட்டோட வரப்பிரசாதமே நாட்டு மாடுகள் தான். நாட்டு மாடுகள்லேருந்து வரக்கூடிய மில்கை A2 மில்க்னு சொல்லுவாங்க. அதை பிறந்த குழந்தைக்கு கூட தாய்ப்பாலுக்கு இணையாக அந்த மில்கை கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு எந்த அலர்ஜிஸும் கிடையாது, எந்த விதமான நோய்களும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பாலில் வந்து தன்னிறைவு அடையணுங்கிறதுக்காக மேலை நாடுகள்ல இருந்து கலப்பின வகைகளை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா A1 மட்டும்தான் கிடைக்குது, A2 மில்க் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ வி ஹாவ் டு ட்ரிங்க் A1 மில்க். அதே டைமில் அதனால் வர வியாதிகளையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். எலி, என்ன நம்மள மாதிரி இன்னொரு குரூப் வந்திருக்காங்க போல? ஓ, அவங்கெல்லாம் நம்ம இந்தியன் டெலிகேட்ஸ். அவங்கெல்லாம் எங்கள் GM ஃபுட் ஃபீல்டு விசிட்காக வந்திருக்காங்க. GM ஃபுட்ஸை இவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. என்னடா GM ஃபுட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நிறைய சம்மந்தம் இருக்குங்க, நிறையவே சம்மந்தம் இருக்குது. முதல்ல பசுமை புரட்சி, அப்புறம் வெண்மை புரட்சி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் GM புரட்சி. முன்னாடிலாம் வந்து உரம், பூச்சிக்கொல்லி, எல்லா ஃபர்டிலைசர்ஸையும் வந்து செடிக்கு வெளியில் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் அந்த விதைக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டி பிரிஞ்சால் அப்படின்னு இவ்வளோ பெருசு கிடைக்குது. அப்புறம் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் விதையே இல்லாமல் ஸ்வீட்டாக கிடைக்குது. ரீசன்ட் ஸ்டடீஸில் GM ஃபுட்ஸ்னால நிறைய கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட ஓரளவுக்கு வாழ்ந்துட்டோம், ஆனால் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே போயிடும் போல. எஸ் மோகன். சார், என் ஃப்ரெண்டு எழிலோட ஃபார்முக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தால சார்? ஆமாம், அந்த GM ஃபுட் ஃபார்ம்னு சொன்னீங்களே? ஆமாம் சார், அங்கே நம்ம சஸ்பெக்ட் ரோலண்டை பார்த்தேன் சார். என்ன சொல்கிறீங்க இப்போ? இந்த ப்ராஜெக்ட் யார் சஸ்பெக்டா? எக்ஸாக்ட்லி. அவன் எதுக்கு அங்கே வந்தான்? எனக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல சார். அப்புறம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அவன் கூட இந்தியன் டெலிகேட்ஸ் 4 பேர் வந்திருந்தாங்க. இந்த டீம் தான் GM ஃபுட்டை இந்தியாவில் அலோவ் பண்ணுறதா வேணாமான்னு டிசைட் பண்ணுற டீம் சார். இன்ட்ரெஸ்டிங் மோகன். என்ன நடக்குதுன்னு தெரியணும். சம்திங் ஃபிஷி சார். அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவன் மேலே ஒரு ஸ்பை கிளாக் செட் பண்ணுங்கள். ஐம் ஆல்ரெடி ஆன் த மூவ். கமிங் 26 உங்களை நான் மீட் பண்ணும்போது இது சம்மந்தமான ஃபுல் ரிப்போர்ட்டையும் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன்.
Oh, I'm really sorry. Sorry. I think it's yours. Hi guys, here is our man Roland. Welcome Roland. Sorry guys, a little bit late. Have you finished the deal with the Indian guys, Roland? Yes, everything was okay. Fair. I knew you'd do it. I really did. So when are we launching our next product in India? Sorry, folks, can I just ask a question? Why are we targeting India rather than the other countries? That's a very good question. Can I take you through the slide? Yes, please do. உலகத்தில் இருக்க பணக்கார நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அங்கே இருக்க கருப்பு பணத்தையும் சேர்த்தா இந்தியாவுடைய மக்கள் தொகையை பாருங்கள், 126 கோடி. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சந்தை. நம்பர் 3, இந்தியர்கள் ஹெல்த்தை பற்றிலாம் கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் என்ன சக்தி இருக்குது இல்லைன்றதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. நம்பர் 4, இந்தியாவில் இருக்க விளைநிலங்கள் எல்லாத்தையும் நாளுக்கு நாள் அழிச்சிக்கிட்டே இருக்காங்க. கூடிய விரைவில் அங்கே உணவு பற்றாக்குறை வரும். அதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய சந்தர்ப்பம். கடைசியாக அங்கே இருக்கிற ஊழல் கலாச்சாரத்தை பாருங்கள். காசு இருந்தால் இந்தியாவில் என்ன வேணால் செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ரஷ்யா சைனாவில் எல்லாம் ஜிஎம் ஃபுட்ஸை கம்ப்ளீட்டாக தடை பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே சந்தை இந்தியா தான். ஸோ தட்ஸ் our டார்கெட். It's really shocking, sir. இந்த ஜிஎம் ஃபுட்னால இந்த மண்ணுக்கும் மனுஷனுக்கும் வரக்கூடிய வியாதிகளை நினைச்சா தலை சுத்துது. அண்ட் முக்கியமாக our children are the major victims. இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க முகம்? ஏதாச்சும் நம்ம பண்ணணும் சார். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இதை நிப்பாட்டணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மக்கள் பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது ஜிஎம் ஃபுட்டா இல்லை ஆர்கானிக் ஃபுட்டா அப்படின்னு பார்த்து வாங்கணும். ஐ திங்க் திஸ் இஸ் த ஒன்லி வே. அந்த அறிவு நேற்று வரைக்கும் எனக்கே இல்லையே சார். சாதாரண மக்களுக்கு இந்த அவேர்னஸ் எப்படி வரும்? அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டிய கவர்மெண்ட்டே இது எல்லாத்தையும் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யாவில் சைனாவில் ஜிஎம் ஃபுட்டை பேன் பண்ண மாதிரி ஏன் இந்தியாவிலையும் நம்ம பேன் பண்ணக்கூடாது? வீட்டி பிரிஞ்சால், வீட்டி காட்டன், வீட்டி கார்ன், வீட்டி மஸ்டர்ட், இப்படி எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம எப்படி நிப்பாட்ட போகிறோம்? இதை நாம் என்ன பண்ண முடியும் முகம்? நம்ம இதை யாருக்கிட்டையும் போய் ரிப்போர்ட் பண்ணவும் முடியாது. அப்படியே பண்ணாலும் உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆனால் இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா, கண்ணுக்கு தெரியாமல் எங்கெங்கோ நடக்கிற தீவிரவாதத்தில் நம்ம கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்துகிறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற இந்த தீவிரவாதத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஜிடிபி என்று சொல்லப்படும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2ஆம் இடம் தமிழகத்திற்கு. இதற்கு முதுகெலும்பாயிருப்பது இங்கிருக்கும் விவசாயமும் விளைநிலங்களும் மட்டுமே. இந்த மண் இருக்கும் வரையில் இடமேதும் இல்லை இங்கே மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு. மாற்றம் உண்டாக்க வேண்டுமெனில் மாபெரும் அழிவை மர்மமாய் விதைத்திட வேண்டும். ஹைட்ரோ கார்பன் எடுத்திட வேண்டும். காவிரி படுகையை அழித்திட வேண்டும். தண்ணீரில்லா தமிழகம் வேண்டும். தன்மானமில்லா தமிழன் வேண்டும். அணு உலை இங்கே அமைத்திட வேண்டும். அந்த கதிரியக்க நீர் அனுதினமும் கடலில் கலந்திட வேண்டும். கப்பல் விபத்து நடந்திட வேண்டும். கடல்வாழ் உயிரினம் முற்றிலும் அழிந்திட வேண்டும். உணவு பஞ்சம் வந்திட வேண்டும். ஊரே என்னிடம் தஞ்சம் அடைந்திட வேண்டும். இதுபோல் இன்னும் எத்தனையோ பல திட்டங்கள் உண்டு. அதனை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் எனக்குண்டு. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என் பெயர் வெளியில் தெரியாது. கண்ணுள்ளவன் என்னை கண்டிட முடியும். காதுள்ளவன் எனது கவிதை கேட்டிட முடியும்.